ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அன்றைக்கி ஒரு நாள் காரில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காரில் இருக்க ஹெட்லைட்டோட வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு இறங்கி போய் பார்த்தா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹெட்லைட்டோட வெளிச்சம் வந்து நார்மலாக இருக்குது. ரைட் சைடில் இருக்க ஹெட்லைட்டோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. ஒரு சைடு நல்லா எரியுது, ஒரு சைடு பவர் கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த காரோட ஸ்டாக் பல்ப் வந்து 60 வாட்ஸில் வரும். அதோட பிரைட்னஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் 100 வாட்ஸுக்கு வந்து பல்ப் மாற்றிருந்தேன் வித் ஒயரிங் கிட்டோட. அது மாற்றி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திடீர்னு வந்து ரைட் சைடு இருக்கிற பல்போட பிரைட்னஸ் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பல்ப்பு வந்து இப்போ வந்து பழைய பல்ப்பு 60 வாட்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் அந்த பழைய 60 வாட்ஸ் பல்ப்பு. இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த பல்ப் வந்து இப்போ நம்ம அந்த 100 வாட்ஸ் பல்பை கழட்டிட்டு மாற்றிடலாம். ஸோ பேசிக்காக அந்த ஹெட்லைட் அசம்பிளிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 3 பின் மட்டும் தெரியும். இந்த பல்போட 3 பின் மட்டும் தான் தெரியும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 3 பின் சாக்கெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்து இந்த பல்பை வெளில எடுத்துடலாம். ஸோ அந்த ஏரியா வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக வந்து இது ரெண்டுத்தையும் இப்படி காட்டுறேன். ஸோ இந்த பல்புக்கும் இந்த சாக்கெட்டுக்கும் நடுவில் ஒரு ரப்பர் புஷ் இருக்கும். ஏதாவது தேவையில்லாத தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வந்து அந்த ஹெட்லைட் அசம்பிளிக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரப்பர் புஷ் இருக்கும். இந்த பல்ப் வந்து ஒரு சின்ன கம்பி மாதிரியான ஒரு விஷயத்தால் வந்து லாக் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பல்ப் எடுத்துடலாம். ஸோ அந்த ஏரியா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல்ப்பு சாக்கெட்டு அதை மட்டும்தான். இதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ரப்பர் புஷ்ஷை கட்டிட்டு ப்ளஸ் வந்து இந்த லாக் இதை வந்து இந்த பல்பை லாக் பண்ணியிருக்கிற அந்த கம்பியை மட்டும் எடுத்துட்டு இந்த பல்பை வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் தெரியுதுல இந்த ஒயிட் கலர் சாக்கெட்டு, அந்த சாக்கெட்டை வந்து கட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த ரப்பர் புஷ்ஷையும் கட்டணும். மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் அந்த சாக்கெட்டு. அந்த மேலே இருந்த ஆரஞ்சு கலர் பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகிருக்கு ஓவர் ஹீட்டுனால. ஸோ நம்ம வந்து இந்த 60 வாட்ஸ் பல்பை போட்டு செக் பண்ணுவோம். இப்போ இந்த ரப்பர் புஷ் அப்படியே கட்டிட்டு இந்த ரப்பர் புஷ்ஷை கைட்டி எடுத்துகிட்டு தெரியுதா அதில் கைட்டி எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல ஒரு பின்னு மாதிரி தெரியும். அந்த பின்னு தெரியுதா ப்ரோ? இந்த இடத்துல ஒரு பின்னு தெரியுது பாருங்க. தெரியுதா? இந்த பின்னு தான் வந்து அந்த பல்பை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பின்னு தெரியுதுல, இந்த பின்னு தான் அந்த பல்பை ஹோல்ட் பண்ணோம். இந்த பின்னு ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பல்ப் எடுத்துடலாம் வெளியில். ஸோ இதான் அந்த பல்பை கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்ச அந்த ஸ்டாக் பல்ப் இருக்குல்ல, 60 வாட்ஸ் பல்பை நான் எடுத்து வச்சுருந்ததை வந்து அதை நம்ம இப்போ போட்டுருவோம். ஓகே. ஸோ அந்த பல்பை மாட்டிக்கிட்டு அந்த லாக்கை வச்சு லாக் பண்ணியாச்சு. அந்த லாக்குங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு சின்ன கம்பி மாதிரி, அது ஒரு புஷ் டைப் தான். அதை அப்படியே புஷ் பண்ணி கீழே இறக்கி இழுத்தோன்னா அப்படியே டோர் மாதிரி ஓப்பன் ஆயிரும். திருப்பி புஷ் பண்ணி உள்ளே அமுக்கணும் அப்படின்னா லாக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த புஷ்ஷையும் மாட்டி விட்ருவோம். புஷ்ஷுமே வந்து ஒரு ஜஸ்ட்டு ப்ரெஸ் டைப் தான். அப்படியே வச்சு அமுக்கி விட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாக்கெட் எடுத்து மாட்டி விட்ருவோம். ஸோ பழையபடி எல்லாத்தையுமே வந்து இருந்த இடத்துல மாட்டி வச்சு வாங்க இப்போ பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். தெரியுதா ப்ரோ? தெரியுதுல்ல, முன்னாடி இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறது வித்தியாசம். எப்படிங்க ஹை பீம் போடுறேன். ஸோ நம்ம மிஷின் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. பல்பை வந்து மாற்றிட்டோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 100 வாட்ஸ் போட்டிருந்ததுனால அதோட ஹீட்டுனால வந்து இந்த சாக்கெட்லாம் லைட்டாக வந்து மெல்ட் ஆகிருந்துச்சு.
ஸோ இப்போ எமர்ஜென்சிக்காக நான் வந்து 60 வாட்ஸ் பல்பை போட்டிருக்கேன். ஸோ நான் ஆப்வியஸாக இப்போ வந்து கடைக்கு போயிட்டு அந்த ஒயரிங்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து செக் பண்ணி மாட்டிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எமர்ஜென்சி டைமில் வந்து நம்மக்கிட்டேயே ஒரு ஸ்பேர் பல்ப் இருந்துச்சுன்னா எப்படி மாட்டலாங்கிறதுக்கான ஒரு வீடியோ மட்டும்தான் இது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம ப்ராப்பராக டெக்னீஷியனை வச்சு மட்டும்தான் நம்ம சரி செய்யணும். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.